பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அரசியலை தொடர்ந்து திரையுலகிலும் கால் பதிக்க களமிறங்கியுள்ளார். படத்தின் போஸ்டரை நெல்லையில் படக்குழு வெளியிட்டது. அடடா மகராச, இப்பதாண்டா நீ லட்சணமா இருக்க. இல்ல இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும். படம் இன்னொரு வாரத்துல ரிலீஸ் ஆகும். அவ யார் ஹீரோயின்? கத்ரீனா கைஃப். ஹீரோயினை தூக்குற மாதிரி ஒரு ஷாட். அதுக்கு தான் இந்த ஃபிட்னஸ். ஏய், உன்னால ஒரு கத்ரியா கூட தூக்க முடியாது, நீ கத்ரீனா கைஃப் தூக்குறியா? திருப்பரங்குன்றம் தொடர்பான கதை கந்தன் மலை. இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதான் சார் டச் பண்ணிச்சு. கிடுகு திரைப்பட இயக்குனர் திரு வீரமுருகன் இயக்கியிருக்கும் திரைப்படம் கந்தன் மலை. இதில் சுவாரஸ்யம் என்பதே இந்த திரைப்படத்தில் திரு ஹெச் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார் என்பதுதான். ஓ, குடியிற கேப்ல கதை கேக்குறனாயா? ஆக்டர் டிராக்டர் ஓட்டுற மாதிரி. பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் கந்தன் மலை திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. யாரா அந்த போட்டோ மாத்துறது? உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அது போணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அதிசயமான படத்தை. முறுக்கு மீசை ருத்ராட்சி மாலையுடன் ஹெச் ராஜா இருக்கும் போஸ்டர்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளன. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். இத்திரைப்படத்தின் மூலம் ஹெச் ராஜா நடிகராக அவதாரம் எடுத்துள்ளார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? வீரமுருகன் என்பவர் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தை சிவபிரபாகரன், சந்திரசேகர் ஆகியோர் தயாரித்துள்ளனர். நடிகர்கள் அரசியலுக்கு போறது பதிலா அரசியல்வாதிகள் நடிக்க வந்துரும் போல இருக்கே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சாவுக்கு சங்கு ஊதுறாளே. நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கும். துப்புடா. யார் மூஞ்சிலமா? ஏய், துப்புடா. துப்பு 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 துப்பு. சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. நீங்க கொடியை கீழே இறக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தயவு செய்து கொடியை கீழே கொஞ்சம் இறக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி, அது கீழே கொடி கீழே பிடிங்க தயவு செய்து. டிவி எடுக்கிறாங்க, இந்த டிவிக்கு நேரம் கொடி கீழே பிடிங்க. தம்பி கொஞ்சம் கொடி கீழே பிடிப்பா மேல. தம்பி டிவி அங்க இருக்கு, எடுக்கிறான். கல்லூரி ஏத்தாலே கல்லூரி மாணவிகள் காத்திருந்து கைதூக்கி கை காட்டுகிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு எதை காட்டுகிறது? ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை காட்டுகிறது. செம்மனூர் முத்துராமலிங்க வீட்டுக்கு பந்தோஸ்துக்கு போறேன். இங்க வந்து உட்காருங்க, நான் ஏஞ்சிக்கிறேன். தென் மாவட்டத்தின் நடுவு நாயகமாக இருக்கின்ற கோயில்பட்டி நகரில் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தில் நீந்து வருகிறார் என்று சொன்னால் இது என் பாச கூட்டம். காசு வாங்கின கூட்டம். 1972ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதே எழுச்சி இன்றைக்கு கோயில்பட்டியிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏண்டா, அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி. இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரி. எடப்பாடி பழனிசாமிக்கு சிலர் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. என்ன
என்னண்ணே எருமமானு சொல்றா என்னமா பேசுறா ஏதாச்சும் பண்ணுங்க நான் கேட்காத மாதிரி இருக்கேன்ல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி மானம் என இருந்தா விஷம் சேர வாங்கி சாப்பிட்டு செத்து தொலைஞ்சு போங்க. ஏன்டா இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு அவன் இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி பேரணி நடைபெற்றிருக்கிறது. இதில் அடாவடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. நீங்களா யாருடா? How do I tell you? சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி வட்டமடித்து அட்டகாசம் மற்றும் அலப்பறைகளில் ஈடுபட்டனர். இந்த அலைப்பறைகளால் மற்ற வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டனர். நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூலக்கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா அப்படி போடா. தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி அவருக்கு மரியாதை செய்ய சென்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இளசுகளின் குரங்கு சேட்டையை மிஞ்சிய அலப்பறை காட்சிகள் தான் இவை. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நாமக்கல் மாவட்டத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர், கொங்கு இளைஞர் அணியினர் மற்றும் தீரன் சின்னமலை பேரவையினர் சாலையை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்தது போல அவர்கள் செய்த அட்டூழியங்கள் வார்த்தைகளால் சொல்லி மாளாது. ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. பைக்கில் அதிக ஒலிகள் எழுப்பியவாறும் கார்களில் ஃபுட்போர்ட் அடித்தபடியும் ஒரு கும்பல் செல்ல மற்றொரு குழுவினர் அச்சம் என்பது துளியும் இல்லாமல் கார்களின் மேல் அமர்ந்தபடியும் காரில் ஸ்கிட் அடித்தபடியும் சென்றது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் ஊர்வலமாக சென்ற தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினர் வாகனத்தின் மீது அமர்ந்து சென்றனர். அதனை போலீசார் தட்டி கேட்டதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. தொடர்ந்து பைக்கில் குதித்தபடியும் காரின் மேல் ஏறி ஆடியபடியும் சென்ற இளைஞர்களை சமாளிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறினர். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா? இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. கண்ணை பாத்துக்கிறியா? வருடமா நிக்காது, அங்கேயுமா ஓடினே இருக்கும். அவ்வளவு போய் கூட பிறக்கலன்னா இதெல்லாம் கூடயே வச்சுன்னு இருக்க மாட்டேன். சேட்டு கிட்ட அவுட் அனுப்புறீங்களே, அதுக்காக இவனை அனுப்பலாம்ல. இவனுக்கு என்ன ஒட்டு கேக்குறான் பாத்தியா? ஒட்டு கேக்குறான். நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறீங்க, அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.